பாமக தலைவராக தானே தொடர்வேன் என்று அன்புமணி அறிக்கை வெளியிட்ட நிலையில் தைலாபுரம் தோட்டத்தில் நிர்வாகிகளை சந்தித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆலோசனை நடத்தி வருகிறார். சித்திரை மாநாட்டை சிறப்பாக நடத்துவது பற்றி ஆலோசனை நடத்தப்பட்டதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர். மாநாடு சிறப்புற செய்யறதுக்கு வாகனங்கள் அதிகப்படியாக ஏற்பாடு செய்யணும், இளைஞர்களும் பெண்களும் அதிகப்படியாக வரணும், அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்யணும்னு சொன்னாங்க. முதல்ல ஒன்றுமே இல்லையே, என்ன முதல்ல நீங்கள் சொல்கிறது புதுசாக இருக்குது. அது சம்மந்தமாலாம் இல்லை, மாநாட்டு சம்மந்தமாக மட்டும்தான் பேசுனாங்க. எது நடந்தாலும் மாநாட்டு சம்மந்தம் ஆயத்த கூட நடந்துக்குது. அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படுத்தாங்க. தலைவர் நிறுவனர் ஐயா சின்னையா 2 பேர் தான், அவங்களுக்குள்ளார அது சரியாயிடும். அது ஒரு பெரிய விஷயமா தொண்டர்கள் மத்தியில் எங்களுக்கு தெரியல. நாங்கள் இன்றைக்கும் என்றைக்கும் மாநாடு சிறப்பாக அமையணும். இந்த மாநாடை பார்த்து ஆளுகின்ற கட்சி ஆண்ட கட்சியெல்லாம் பயப்படுகின்ற வகையில் எங்கள் பணி இருக்கணும். அதுக்கான பணி தான் பேசணும். அதுக்காக தான் ஐயா உற்சாகமாக தான் சொன்னாங்க. பாமக தலைவர் யாருன்றது குழப்பம் இருக்குது. ஏன்னா அவர் ஐயா நான் தான்றாரு, சின்னவர் நான் தான்றாரு. இப்போ உங்களுக்கு பாமக தலைவர் யார்? எங்களுக்கு தலைவர் 2 பேருமே தான். இருபெரும் கண்கள் 2 பேருமே தான் தலைவர், 2 பேர் தான் நிறுவனர். அதில் மாற்று கருத்து இல்லை. அதை பற்றியும் ஐயாவும் ஒன்றும் இது வரைக்கும் கவலைப்படலை. அது எப்படியாக இருந்தாலும் ஐயா சின்னையா இணைந்து முடிவெடுப்பார்கள். அது எல்லாம் அவங்க இணையாமலாம் அந்த கூட்டத்தை பற்றி எங்களுக்கு சொல்ல மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஐயா அவர்கள் சின்னையா அவர்கள் எது செஞ்சாலும் ஐயாவை கேட்டு தான் செய்வாங்க. அந்த வகையில் அது செஞ்சுருப்பாங்க. அதுக்காக தான் அந்த கூட்டத்தையும் பலப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க.